ஹalleluya. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். இந்த நாளிலும் அவருடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்க தேவன் கொடுத்த நல்ல கிருபைக்காய் நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். அநேகருக்காய் ஜெபிக்க தேவன் கொடுத்த கிருபைக்காய் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். இது பெரிய ஸ்லாக்கியம். இருக்கிறவனமாய் நம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? Hallelujah. Praise you, Lord. நான் ஜெபிக்கும் போதெல்லாம் Hallelujah. Praise you, Father God. சோத்திரம் ஆண்டவரே. நான் ஜெபிக்கும் போதெல்லாம் உந்தன் சித்தம் செய்திட உம்மை போல மாற்றிடும் வாஞ்சையோடு கதறுவேன். கர்த்தருக்கு காத்திரு, புது பலன் அடைவாய். நீ பறந்து போனாலும் நடந்து சென்றாலும் கர்த்தருக்கு காத்திரு, கர்த்தருக்கு காத்திரு. புது பலன் அடைவாய். வசனம் தியானிக்கையில் தேவ ஞானம் தாருமே, அப்பமாக மாற்றிடும் புசித்து நான் சந்தோஷிப்பேன். கர்த்தருக்கு காத்திரு, புது பலன் அடைவாய். நீ பறந்து போனாலும் நடந்து சென்றாலும் கர்த்தருக்கு காத்திரு, கர்த்தருக்கு காத்திரு. புது பலன் அடைவாய். வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவராக இருக்கிற பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, இந்த மாலை பொழுதிலும் சமூகத்தில் ஆண்டவரே ஒரு சிலராக கூடி வந்து உம்மை நோக்கி பார்க்க நீர் கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எத்தனையோ பேருக்கெல்லாம் ஸ்லாக்கியத்தையும் பாக்கியத்தையும் எங்கள் வாழ்க்கையில் நீர் கொடுத்திருக்கிறப்பா. உம்முடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கவும் ஆண்டவரே உம்முடைய வசனங்களை தியானிக்கவும் நீர் கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் கேட்க போகிற இந்த வசனங்களை நீர் எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தரும்படியாக ஜெபிக்கிறோம். தேவ ஆவியானவர் எங்களோடு இடைப்படும்படியாக ஜெபிக்கிறோம். நீர் பேசும் ஆண்டவரே நாங்கள் கேட்கிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். இந்த நாளுக்காக தெரிந்து கொண்ட வேத பகுதியானது மார்க் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 40 45 முடிய வாசிப்போமா? ஹல்லேலூயா. இங்கே ஒரு குஷ்டரோகி குறித்து நம்ம வாசி கேட்டோம். தலைப்பு என்ன கொடுக்குறேன்னா, கால் டு பி கம்பேஷனேட். மனதுருக்கத்திற்காக நாம் யாவரும் அழைக்கப்பட்டிருக்கிறோம்.
மனதுருக்கத்திற்காக நாம் யாவரும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு இந்தியாவில் ஒரு சூழ்நிலை பார்ப்போம் என்று சொன்னால், கிட்டத்தட்ட 2 லட்சம், புள்ளி விவரம் சொல்லுகிறது, 2 லட்சம் மக்கள் தொழுநோயினால் பாதிக்கப்படுகிறார்களாம். 2 லட்சம் மக்கள் வருடத்திற்கு. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வருஷத்துக்கு 7000 மக்கள் இந்த தொழுநோயினால் கண்டுபிடிக்கப்படுகிறார்கள். அவர்களுக்கு சிகிச்சையும் கொடுக்கிறார்கள். இப்படியாக இந்த தமிழ்நாட்டில் அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக பார்க்கும் பொழுது வியாழக்கிழமை பார்த்தீங்கன்னா நிறைய குஷ்டரோகிகள் அங்கே தமிழ்நாட்டில் ஃபுல்லாக நம்ம பார்க்கலாம். நிறைய இடங்களில் சென்னையிலேயே பார்க்கலாம். அவங்க அந்த தொழுநோய் இருக்கிறதுனால பிச்சை எடுக்க போவாங்க, வியாழக்கிழமை ஆச்சும் செவ்வாய்க்கிழமை ஆச்சும். ஆனால் இன்னைக்கு பார்க்கும் பொழுது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இல்லை. ஆனால் இந்த தொழுநோயினால் பாதிக்கப்பட்ட இந்த மக்கள் சின்ன அறிகுறியினால் காணப்பட்டு அவர்களுக்கு மருத்துவர்கள் இந்த சிகிச்சையை கொண்டு வரார்கள். லெப்ரசி மிஷன் என்று சொல்ல ஒரு ஸ்தாபனம் இதை கண்டுபிடிச்சி இதை செயல்முறையில் ஆக்கி கொண்டு வருகிறார்கள். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இந்த காரியங்களை பார்க்கும் பொழுது, வேதத்தின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது, வேதத்தில் 2 இடத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தொழுநோயுள்ள மக்களை சுகப்படுத்துகிறார். எங்கே பார்ப்போம்னா வாசிக்க கேட்ட அந்த மார்க் பகுதியிலையும், அது இல்லாமல் மார்க்கு 1:40 பார்த்தோம். லூக்கா 17:12-19 வாசிக்கிறோம். 10 பேர் ஆண்டவர் சுகப்படுத்துகிறார். குஷ்டரோகத்தினால பாதிக்கப்பட்ட மக்களை தேவன் சுகப்படுத்துகிறார். 2 இடங்களில் இது வருகிறது. இன்றைக்கு இந்த குஷ்டரோகம் எப்படி நம்மளை பாதிக்கிறது, எப்படி நம்மை பாதிக்கிறது? இது குஷ்டரோகத்தினால நம்ம எப்படி பாதிக்கப்படுகிறோம்? குஷ்டரோகம் வர்றது தனியினால. குஷ்டரோகம் வந்தவங்க எப்படி அவங்க பாதிக்கப்படுறாங்க? ஒதுக்கி வைக்கிறாங்க. இல்லை, இன்னைக்கு சமுதாயத்தில் யாரும் ஏற்றுக்கொள்வதில்லை. அந்த காலத்தில் பார்க்கும் பொழுது அவங்க நகரத்துக்கு புறம்பாக்கப்பட்டார்கள். நகரத்துக்கு குஷ்டரோகம் பிடிக்கப்பட்டா உடனே அவங்க நகரத்துக்கு புறம்பாக்கப்படுகிறார்கள். அப்படின்னா அந்த சூழ்நிலையை நீங்கள் பார்க்கணும். இல்லை, இன்னைக்கு எப்படிப்பட்ட ஒரு அன்டச்சபிள் ஒரு சூழ்நிலையில், இன்னைக்கு ஒதுக்கப்படுகிற ஒரு சூழ்நிலை. நாகமானுடைய வாழ்க்கையில் பார்க்கணும்ல. 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது, அவனும் ஒரு பெரிய ராஜா, இல்லை, இஸ்ரவேலில் ஒரு பெரிய ராஜா, சிரியா தேசத்துக்கு அதிபதி. ஆனால் அவன் என்ன பண்ணுறாங்க, நகரத்துக்கு புறம்பே தான் இருந்தான். இன்னைக்கு அப்படிப்பட்ட இந்த வாழ்க்கை, இந்த குஷ்டரோகம்னு சொல்லும்போது பாவத்தை குறிக்கிறதாய் காணப்படுகிறதுன்னு சொல்லி வேதம் சொல்கிறது. இன்றைக்கு அந்த மனுஷனுக்கு தேவன் பரிபூர்ண சுகத்தை கொடுத்தார். இந்த வாசிக்க கேட்ட பகுதியில் பார்க்கும் பொழுது பழைய ஏற்பாட்டில் அநேக குஷ்டரோகிகள் இருந்தார்கள். ஒன்று யாரு? நாகமான். அடுத்தது ஊசியா ராஜா. சரியா? அப்புறம் 10 குஷ்டரோகிகள். அப்புறம் சீமோன் ஒரு குஷ்டரோகி. சீமோன் இல்லை, மத்தேயு 26:6 வருகிறது. லூக்கா 17:12-14 வருகிறது. ஊசியா ராஜா, அப்புறம் நாகமான். இன்றைக்கு வாசிக்க கேட்ட இந்த பகுதியிலிருந்து 3 காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். முதலாவது பார்க்கும் பொழுது, அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் அவரிடத்தில் வந்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று வேண்டிக் கொண்டான். இந்த குஷ்டரோகி அந்த நாட்டில் அவன் புறம்பாக்கப்பட்டான். யாரும் அவனை சேர்க்கல. வெளியேற நகரத்துக்கு புறம்பாக்கப்பட்டவனாக காணப்பட்டான். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை கேள்விப்பட்டு அறிந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சுகத்தை கொடுக்கிறார், விடுதலை கொடுக்கிறார்னு சொல்லி கேள்விப்பட்டு இவன் ஒரு போல்ட் ஸ்டெப் எடுக்கிறான். இல்லை, ஒரு தைரியமான ஒரு ஸ்டெப் எடுக்கிறான். இன்னைக்கு நகரத்துக்குள்ளே போனோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நகரத்துக்குள்ளே தான் இருக்கிறார். அவர் எப்படியாவது போய் பார்க்கணும், எனக்கு சுகத்தை அவர் கொடுப்பாருன்னு சொல்லி அவர் கிட்ட வரான். என்ன சொல்றான்? வேதம் சொல்கிறது, குஷ்டரோகி ஒருவன் அவரிடத்தில் வந்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு என்ன செய்யறான்? முழங்கால் படியிட்டு, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் கூடும் என்று வேண்டிக் கொண்டான். இன்னைக்கு ஆண்டவருடைய சித்தம் இல்லை, அவன் தெரிந்திருக்கிறான். ஆண்டவருடைய சித்தம் கண்டிப்பாக, ஆண்டு சித்தமான எனக்கு கண்டிப்பாக என்ன பண்ண முடியும்? சுகப்படுத்த முடியும். விசுவாசிக்கிறான். இல்லை, ஆண்டவரை எல்லாம் கேள்விப்பட்டிருப்பான். ஆண்டவர் நிறைய சுகத்தை கொடுத்திருக்கிறார், நிறைய பேரை சுகப்படுத்தியிருக்கிறார், மரித்தவர்களை உயிரோடு எழுப்பியிருக்கிறார்.
அநேக காரியங்களை கேட்டிருக்கலாம். அந்த விசுவாசம் அவனுக்குள் பெருகி இருக்கும் இல்லை. ஆகினால என்ன பண்ணுறான், நேராக வரான். யாரையும் அவன் குறித்து பயப்படல இல்லை. உள்ளே போனாக்கா நம்மளை வெளியே புறம்பாக்கிடுவாங்கன்னு சொல்லி பயப்படல. நேராக வரான். வந்து என்ன செய்கிறான், அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று வேண்டிக் கொண்டான். உம்மால் ஆகும். இன்னைக்கு ஆண்டோடைய சித்தம் இல்லாமல் ஒன்றுமே நடைபெறாது. இன்னைக்கு ஆண்டவராக தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அற்புதங்களை செய்யணும், சுகத்தை கொடுக்கணும், விடுதலை கொடுக்கணும்னா ஆண்டோடைய சித்தம் இல்லாமல் ஒன்றுமே நடைபெறாது. இன்னைக்கு வேதம் சொல்லுது, அவருடைய சித்தம் இல்லாமல் ஒரு முடி கூட கீழே என்ன பண்ணாதான், விழாதான். இன்னைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிதாவை நோக்கி ஜெபிக்கும் பொழுது கூட கெத்செமனே தோட்டத்தில் எப்படி ஜெபிக்கிறார், தோட்டத்தில் பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஆண்டுடைய சித்தம், இன்னைக்கு ஆண்டுடைய வில், காட்ஸ் வில் இல்லாமல் ஒன்றுமே நடைபெறாது. எனக்கு தெரிந்த ஒரு அங்கிள் இருக்காங்க. அவங்க எப்பவுமே கிளாட்ஸ்டனுடைய பிரதர், தம்பி, எப்பயுமே அவர் என்ன சொல்வாருன்னா, ஆண்டு சித்தமான நாளைக்கு நம்ம பார்ப்போம், ஆண்டு சித்தமான நான் உங்களை மீட் பண்ணுறேன், ஆண்டு சித்தமான இந்த காரியத்தை நம்ம செய்வோம் என்று சொல்லி ஆண்டுடைய சித்தத்தை ஒவ்வொரு செயலிக்கு முன்பாக அவர் பயன்படுத்துறதை நான் பார்த்துருக்கேன். ஜெபகுமாரன்ட்டு ஜெபன் சொல்லிட்டு ஒரு அண்ணன். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் ஆண்டுடைய சித்தம், ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் உங்களுடைய சித்தமான அந்த காரியம் வாழ்க்கையில் வாய்க்கும்படி செய்யும், ஆண்டு முடி சித்தத்தின்படி நடக்கணும்னு சொல்லி நம்ம ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் கண்டிப்பாக என்ன செய்வார், அதன் வாழ்க்கையில் அவருடைய சித்தமானால் கண்டிப்பாக அதை நிறைவேற்றுவார். இவனுக்கு அந்த விசுவாசம் இருந்தது, ஆண்டவர் கண்டிப்பாக விடுதலை செய்வார். எவ்வளோ கேள்விப்பட்டிருப்பான்ல, ஆண்டு விசுவாசத்தோடு தான் வருகிறான். வந்து முழங்கால் படி தன்னைத்தான் தாழ்த்துக்கிறான். முழங்கால் இட் ஷோஸ் த சிம்பிளிசிட்டி இல்லை, இட்ஸ் ஹியூமிலிட்டி. இன்னைக்கு ஆண்டு சமூகத்தில் தாழ்த்துறான். ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தில் என்னை தாழ்த்துக்கிறேன், முழங்கால் படியிட்டு என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று வேண்டிக் கொண்டான். முதல் காரியம் அவன் போல்ட் ஸ்டெப். இன்னைக்கு ஆண்டுடைய சமூகத்தில் விசுவாசத்தோடு ஒரு தைரியத்தோடு நாம் அவருடைய சமூகத்தில் போகும்பொழுது எப்படிப்பட்ட ஒரு பிரச்சனைகளாக இருந்தாலும், பாவங்களாக இருந்தாலும், அவனுடைய சமூகத்தில் விசுவாசத்தோடு ஆண்டவரே சித்தமானால் இந்த காரியத்தை என் வாழ்க்கையில் செய்யும் சொல்லி ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் கண்டிப்பாக நம்முடைய ஜெபத்தை கேட்கிறது தேவனாக இருக்கிறார். எப்படி இந்த குஷ்டரோகியுடைய ஜெபத்தை கேட்டாரோ இல்லை. ரெண்டாவது பார்க்குறோம், அவன் முதல்ல பார்த்தது அவருடைய சித்தம். ஹி வாஸ் கன்சர்ன்ட் அபவுட் காட்ஸ் வில். அவனுடைய சித்தத்தை குறித்து மிகவும் கரிசனை உள்ளவனாய் காணப்பட்டான். ரெண்டாவது காரியம் என்ன பார்க்குறோம், 41 வசனம், இயேசு மனதுருகி கையை நீட்டி அவனை தொட்டு எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாக என்றான். தலைப்பு நான் கொடுத்தேன் ஃபர்ஸ்ட், நான் இதுக்கு மனதுருக்கத்திற்காக நாம் யாவரும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். we called to be compassionate. இன்னைக்கு மனதுருக்கத்திற்காக இன்னைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் இன்னைக்கு மனதுருக்கத்தினால் நிரப்பப்பட்டவர்களாய் காணப்பட வேண்டும். இன்னைக்கு ஆண்டுடைய கம்பேஷனேட், அந்த லவ் கன்ஸ்ட்ரெயின்டாக இருக்கணும் நம்ம வாழ்க்கையில். அது நெருக்கி ஏவுகிறதாய் காணப்படணும், மற்றவங்களை நேசிக்கிறவர்களாய் இல்லை. இன்னைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் அவருடைய அன்பை நாம் மற்றவர்களுக்கு வெளிப்படுத்தணும். இயேசு மனதுருகி கையை நீட்டி அவனை தொட்டு எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாக என்றார். இரண்டாவது காரியம் வேதம் சொல்லுகிறது, he touched, he had compassion over him, he touched in his own hand. இல்லை, எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாக்கு. யோசித்து பாருங்க, இத்தனை ஆண்டு காலம் சொல்ல, எத்தனை ஆண்டு காலமாக அவன் குஷ்டரோகியாக இருந்தான்ட்டு. ஆனால் விசுவாசத்தோடு அவன் என்ன பண்ணுறான், முழங்கால் படிட்டு ஆண்டவரும் சித்தமான என்ன சுகப்படுத்துன்னு சொல்லிடுறான். ஆண்டவர் உடனே என்ன பண்ணுறாரு, நீ சுகப்படுத்திட்ட, நீ சுகமாயிட்டப்பான்னு சொல்லி அனுப்பல. என்ன சொல்றாரு, மனதுருகிறார். அவன் மேல் மனதுருகிறார். மனதுருகி கையை நீட்டி அவனை தொட்டு எனக்கு சித்தம் உண்டு சொத்தமாக்கு என்றார். சுத்தமாக்கு. இன்னைக்கு ஆண்டவர் நம்மில் மனதுருகிற தேவனாக இருக்கிறார். இல்லை, எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகளே இருந்தாலும் அவர் நம்ம அவர்கிட்ட போகும்பொழுது முழங்கால் படிட்டு ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்குறேன், ஆண்டவர் நான் தன்னுடைய கையை நீட்டி தொட்டு எனக்கு சித்தம் உண்டு நீ சுத்தமாக்கு. ஹி டச்ட். அதுதான் முக்கியமான காரியம். இன்னைக்கு அவன் ஆண்டவர் தொட்ட மாத்திரத்தில் அவன் எதிர்பார்த்துருக்க மாட்டான்ல, ஆண்டவர் தொடுவாரா. இன்னைக்கு புறம்பாக்கப்பட்டிருக்கேன், வெளியே அனுப்பப்பட்டிருக்கிறான் இல்லை.
இன்னைக்கு ஐ வாஸ் சேஸ்ட் அவுட் ஆக்சுவலாக. இன்னைக்கு நகரத்துக்குள்ளே இல்லை. ஏன்னா நான் குஷ்டரோகத்தினால நிறைஞ்சவனாக இருக்கிறேன். யாரும் என்ன கிட்ட சேர்க்கலை. ஆனால் இவரும் என்ன பண்ணார், என்ன கையை நீட்டி என்ன பண்ணுறாரு, தொட்டு சுகப்படுத்துறாரு. ஆச்சரியப்பட்டிருப்பான்ல. இன்னைக்கு அந்த மனதுருக்கத்தின் தேவன் இன்னைக்கு அதே மனதுருக்கம் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். கரிகிரின்னு ஒரு இடம் இருக்குங்க, வேலூர் பக்கத்தில், லெப்பசி மிஷன் ஹாஸ்பிட்டல். அது அந்த இடத்துல போனீங்கன்னா நிறைய பேஷண்ட்ஸ் இருக்காங்க, லெப்பசி பேஷண்ட்ஸ் இருக்காங்க. கேலிபர்ஸ் ஷூஸ் எல்லாம் லெப்பர்ஸ்க்கு செய்வாங்க. அந்த இடத்துல ஒரு தொழுநோயாளி நடந்த ஒரு சம்பவம். தொழுநோயாளி சிகிச்சைக்காக அங்கே வந்திருக்கிறார். சிகிச்சை பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு உதவி செய்கிறாங்க, அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணுறாங்க. பண்ணுறவங்க க்ளவுஸ் போட்டுட்டு ப்ரிகாஷன்ஸோடு தான் அவங்க தொடுறாங்க. யார்? பேஷண்ட்ஸை. ஆனால் ஒருத்தர் வெளிநாட்டிலேருந்து ஒருத்தர் வந்திருக்கிறார். அவர் அன்றைக்கி அந்த இடத்துல கொஞ்ச நாள் தங்கியிருந்து பேஷண்ட்ஸ்க்கெல்லாம் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறார். கொடுக்கும் பொழுது இவர் என்ன பண்ணியிருக்காரு, அவர் முன்னும் போடாமல் தன் கையினால் தொட்டு இந்த மனுஷனை பேண்டேஜெலாம் போட்டிருக்காரு, ஆயின்மெண்ட்லாம் தடவி இருக்கிறாரு, பேண்டேஜெலாம் போட்டு கட்டெல்லாம் போட்டு அவங்க ட்ரீட்மெண்ட் பார்த்துருக்கிறார். இதை பார்த்த உடனே இந்த தொழுநோயாளிக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஒன்றும் போடாமல், ஒரு ப்ரிகாஷன் ஒன்று எடுக்காமல், ப்ரொடெக்ஷன்ஸ் ஒன்று கொடுக்காம வெறும் கையில் நமக்கு இவ்வளவு செய்தாரேன்னு சொல்லி அவர் ரொம்ப ஆச்சரியப்பட்டு அவருக்கு ரொம்ப நன்றி உள்ளவனாய் காணப்பட்டான்னு சொல்லி பார்த்தோம். ஆனால் கொஞ்ச நாள் கழித்து அவர் தன்னுடைய ஊருக்கு திரும்பி போய்விட்டாராம். அநேக வருடங்களுக்கு பிறகு மீண்டுமாய் அவர் திரும்பி வந்திருக்கிறார். வந்த பொழுது அந்த மனுஷன் தொழுநோயாளி அங்கே ஒரு இடத்துல இருந்திருக்கா போல குடும்பமாக. அப்போ சொல்லியிருக்காரு, நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு போனோம். சரின்ட்டு இவர் போயிருக்கார் வீட்டுக்கு. போய் பார்த்தாக்கா வீட்டுக்குள்ளே நுழையிறாராம். பெரிய ஒரு படம் மாட்டியிருக்காராம். அந்த படம் யார் தெரியுமா? இவர் பேர் பால் பிராண்ட், ஒரு அமெரிக்கன் பால் பிராண்ட். இவருடைய ஃபோட்டோ மாட்டி கீழே என்ன எழுதியிருக்காருன்னா, த மேன் ஹூ டச்ட் மீ, த மேன் ஹூ டச்ட் மீ. இதை பார்த்த உடனே இவருக்கு ரொம்ப சந்தோஷம் ஆகிடுச்சான். பாருங்கள், எப்படி இல்லை, இது சின்ன ஒரு தொடல் தான். அவரை தொட்டு அவருக்கு சிகிச்சை கொடுத்துருக்கிறார். அவரை அது அப்படி மாற்றி விட்டது இல்லை. அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு குடும்பமாக ஆண்டவருக்காய் சேவை செய்கிறார்கள். இன்றைக்கு இதை பார்க்கும் பொழுது அந்த வெளிநாட்டினவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. இல்லை, அதை கீழே போட்டிருக்காரு அந்த வாசகம், த மேன் ஹூ டச் மீ. இன்னைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த குஷ்டரோகி இப்படி தான் சொல்லியிருப்பான், இல்லை, ஜீசஸ் ஹூ டச் மீ. இல்லை, எல்லாரும் புறம்பாக்கப்பட்டவனாய் காணப்பட்டான். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இவனை தொட்டு எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாக்கு என்று சொல்லி அவனை தொட்டு சுகப்படுத்தினார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இல்லை, ரெண்டாவது காரியம், he touched. முதல்ல என்ன சொன்ன, அவனுடைய சித்தம், காட்ஸ் வில். இல்லை, போல்ட் ஸ்டெப் எடுத்து போகிறான், ஆண்டவர் சித்தத்தின்படி ஆண்டவரை ஆக்கிறது. ரெண்டாவது ஆண்டவர் அவனை தொட்டு சுகப்படுத்தினார். மூன்றாவது பார்க்குறோம், இப்படி அவர் சொன்ன உடனே குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கிற்று, அவன் சுத்தமானான். அப்பொழுது அவர் அவனை நோக்கி, நீ இதை ஒருவருக்கும் சொல்லாதபடிக்கு எச்சரிக்கை ஆயிரு. என்ன சொல்றாரு? ஆண்டவர் சுகப்படுத்திட்டாரு, இது சொல்லாம வேண்டாவா? சொல்லணும். ஆனா இங்க இயேசு சுவாமி சொல்றாரு, என்ன சொல்றாரு? யாருக்கும் சொல்லக்கூடாது. அப்பொழுது அவர் அவனை நோக்கி, இதை ஒருவருக்கும் சொல்லாதபடி எச்சரிக்கை. இன்றைக்கு ஆண்டுடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியணும், இல்லை? அதை தான் இங்கே பார்க்குறோம். ஆனால் இவன் என்ன பண்ணுறான்? வேதம் சொல்லுகிறது, ஆயினும், அடுத்த வசனம் தொடர்ந்து வாசிக்கிறேன், ஆயினும் நீ போய் ஆசாரியனுக்கு உன்னை காண்பித்து நீ சுத்தமானது நிமித்தம் மோசே கட்டளையிட்டிருக்கிறவைகளை அவர்களுக்கு சாட்சியாக செலுத்து என்று கண்டிப்பாய் சொல்லி உடனே அவனை அனுப்பிவிட்டார். இங்கே என்ன பண்ணுறாவ? அவன் புறப்பட்டு போய் இந்த சங்கதி எங்கும் விளங்கும்படியாக பிரசித்தம் பண்ணினான். ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு என்ன பண்ணல? அவன் கீழ்ப்படியில, மாறாக என்ன பண்ணா? எங்கும் போய் என்ன பண்ண? அவன் புறப்பட்டு போய் இந்த சங்கதி எங்கும் விளங்கும்படியாக பிரசித்தம் பண்ண தொடங்கினான். அதனால் அவர் வெளியரங்கமாய் பட்டணத்தில் பிரவேசிக்கூடாமல் வெளியே வனாந்திரமான இடங்களில் தங்கியிருந்தார். எந்த திசையிலிருந்து ஜனங்கள் அவிடத்தில் வந்தார்கள். இங்கே பார்க்கிறோம்,
இயேசு சுவாமி உள்ளே இருந்தார் பட்டணத்துக்குள்ள. இல்லை, இவன் சுகம் பெற்ற பிறகு ஆண்டவர் சொல்றார், நீ என்ன பண்ணாத, சொல்லாத. ஆனால் இவன் என்ன பண்ணா, போய் சொல்லி எல்லார்ட்டையும் சொல்லிடுறான். இப்போ இயேசுவாமி என்ன பண்றாரு, இப்போ என்ன ஆகுது, அவருக்கு பட்டணத்துக்கு வெளியே போயிடுறார். இல்லை, ஆனாலும் வேதம் சொல்லுகிறது எத்திசையிலும் ஜனங்கள் அவரை தேடி வந்தார்கள்னு சொல்லி. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் மூன்றாவது காரியம், ஆண்டவர் சொல்கிற காரியங்களுக்கு நம்ம கீழ்ப்படினோம். ஆண்டு ஒரு விதத்தில் ஆண்டவர் மற்ற மக்கள் அவர்களை தேடி வந்தார், ஆனால் பட்டணத்துக்கு வெளியே போயிட்டார் இயேசுவாமி. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் ஆண்டோடைய சொல்லுக்கு, அவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அதன்படி ஜீவிக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். இன்னைக்கு அவருடைய வார்த்தைக்கு நாம கீழ்ப்படினோம். இன்னைக்கு பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் உத்தமம். இல்லை, பலியை பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம எவ்வளோ செய்யலாம். இல்லை, ஆண்டவருக்காக காணிக்க நிறைய காணிக்க கொடுக்கலாம், ஆண்டவருக்காக சேவை செய்யலாம், நிறைய காரியங்கள் செய்யலாம். ஆனால் கீழ்ப்படிதல் இல்லாமல் செஞ்சோம்னா பிரயோஜனமே இல்லை. இன்னைக்கு ஆண்டவர் அதை தான் கேட்குறார், அதை தான் எதிர்பார்க்குறார் நம்முடைய வாழ்க்கையில். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் கீழ்ப்படினோம், ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ். இன்னைக்கு நிறைய வாசிக்கிறோம், வேதத்தை வாசிக்கிறோம், தியானிக்கிறோம், ஆனால் அதன்படி நம்ம செய்கிறோமா? இல்லை, இன்னைக்கு நிறைய நாட்டில் நமக்கு நிறைய டெம்டேஷன்ஸ் வருது, இல்லை சோதனை வருது, ஆனால் அந்த காரியங்கள்லேருந்து மேற்கொள்ள முடியல. இன்னைக்கு ஆண்டவர் வசனத்தின்படி நாம் ஜீவிக்கும் பொழுது ஆண்டவர் கண்டிப்பாக என்ன செய்கிறார், பலத்தை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார், நம்மை பலப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார், நம்மை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். இன்னைக்கு அவருடைய வார்த்தையின்படி நாம் செயல்படும் பொழுது தான், இன்னைக்கு அவருடைய வார்த்தையின்படி நாம் ஜீவிக்கும் பொழுது தான். இன்னைக்கு இந்த குஷ்டரோகி எத்தனை வருடம் தெரியல, இல்லை வேதத்தில் போடப்பட்டல, ஆனால் அவன் நகரத்துக்கு புறம்பே இருந்தான். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் குஷ்டரோகம் போல பாவம், அது பாவத்தை தான் குறிக்கிறது குஷ்டரோகம். இல்லை, இன்னைக்கு பாவத்திலான நிறைப்பப்பட்டவர்களாக, இன்னைக்கு பாவத்தினால் அமிழ்ந்து சில காரியங்கள், இன்னைக்கு நிறைய காரியத்துக்காக ஜெபித்தோம் நம்ம, இல்லை தெரியாமல், இல்லை மறைந்திருக்கிற பாவங்கள். இல்லை, இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் நம்ம அறியாமல் சில பாவங்கள் நமக்குள்ளே இருக்கலாம். இல்லை, இட்ஸ் பிகம் அ ஹேபிட் லைக். இல்லை, அது விட முடியாமல் ஒரு சூழ்நிலையில் காணப்படலாம். ஆனால் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே என்னை முற்றிலுமாய் பரிசுத்தப்படுத்தும், தீட்டுப்படாதபடி, எந்த காரியத்திலும் நான் தீட்டாகாதபடி என்னை பாதுகாத்தலும்னு சொல்லி ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு சுகத்தை கொடுக்கிறார். அடுத்த காரியம் பார்க்கும்பொழுது, இவன் போய் சொன்னதுனால ஆண்டவருடைய நாமம் எல்லா இடத்துலையும் மகிமைப்படுத்துது, மக்கள் நிறைய பேர் அவரை தேடி வந்தார்கள். இன்னைக்கு ஆண்டவர் சில டைம் நம்ம ஆண்டவர் நம்ம கொடுத்த சுகத்தை, அற்புதத்தை, ஆண்டவர் கொடுத்த ரட்சிப்பை மற்றொரு இடத்துல பகிர்ந்து கொள்ளணும். இன்னைக்கு 3 மாதம் ஆயிடுச்சு, எவ்வளோ சீக்கிரம் ஓடிடுச்சுல, ஜனவரி பிப்ரவரி மார்ச் முடிஞ்சிச்சு, நாளையோட 3 மாதம் இந்த ஒரு இடத்துல முடிஞ்சு. இன்னைக்கு எத்தனை பேருக்கு நம்ம ஆண்டோடைய வார்த்தையை சொல்லி இருக்கிறோம்? இன்னைக்கு 3 மாதம் ஆயிடுச்சு. இந்த 3 மாதத்தில் எத்தனை பேருக்குன்னா ஆண்டோடைய வார்த்தையை நான் சொல்லியிருக்கேன், ஆண்டோடைய வார்த்தையை சொல்லி இந்த சபைக்கு நான் கொண்டு வந்திருக்கேன், இல்லை ஆண்டவருக்குள்ளாக வழி நடத்தி இருக்கிறேன். நம்ம ஜெபிக்கலாம், இவ்வளோ நேரம் ஜெபிக்கலாம், 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஜெபிக்கலாம், 1 மணி நேரம் பைபிள் வாசிக்கலாம். ஆனால் ஆண்டவரை பற்றி மற்றவங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் முக்கியம். ஆண்டவர் அதை தான் சொல்கிறார். இல்லை, மத்திய 28 லாஸ்ட்டில் சொல்கிறாரு, 18, 19, 20 நீங்கள் உலகம் எங்கே போய் சர்வ சிருஷ்டிங்க என்ன பண்ணுங்க, சுவிசேஷத்தை பிரசிங்க. அதுதான் பிக்கஸ்ட் கமாண்ட்மெண்ட்டில். வேறு எதுவும் செய்ய சொல்ல ஆண்டவர், அது செஞ்சால் போதும். இன்னைக்கு ஆண்டவர் பற்றி சொல்கிறதுக்கு நம்ம மனசில் இங்கே இந்த மனுஷன் என்ன பண்ணான், சுகம் ஆன உடனே வெளியே போய் எல்லார்ட்டையும் சொல்கிறான், ஆண்டவர் எனக்கு சுகத்தை கொடுத்தார். எத்தனை வருடம் சுகம் கொடுத்தான்னு தெரில, இல்லை ஆண்டவர் அற்புதத்தை செய்தார். இன்னைக்கு அநேக இடங்களில் ஆண்டவர் அற்புதங்கள் செய்ய. இந்த 10 குஷ்டரோகியில் ஆண்டவர் நன்றி உள்ளவனாக ஒருத்தன் மட்டும்தான் வந்தான். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் எவ்வளோ அற்புதங்களை செய்திருக்கிறார்ல. கடந்த நாட்களில் பார்க்கும் பொழுது, கடந்த வருடங்களில் பார்க்கும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையில், நம்ம குடும்பத்தில், தனிப்பட்ட வாழ்க்கையில் ஆண்டவர் எவ்வளோ அற்புதங்களை செய்திருக்கிறார். ஆனால் ஆண்டவருக்கு நன்றி உள்ளவர்களாய், ஆண்டவரே நீ செய்த இந்த நன்மையான காரியங்களுக்காக ஸ்தோத்திரன்னு சொல்லி நாம் நன்றி உள்ளவர்களாய் காணப்படுகிறோமா? இன்னைக்கு ஆண்டவரத்தையும் மற்றவர்களுக்கு அறிவிச்சா அந்த குஷ்டரோகி 3 காரியங்கள் நம்ம இந்த மாலை வேளையிலே பார்த்தோம். முதலாவது, ஆண்டவர் சித்தத்தின்படி, ஆண்டவரே உடைய சித்தத்தின்படி என் வாழ்க்கையில் காரியம் நடக்கட்டும்னு சொல்லி ஜெபம் பண்ணா, அதே மாதிரி ஆண்டவர் அவனுக்கு சுகம் கொடுத்தார். 2வது, ஆண்டவர் மனதுருகி அவனை தொட்டு சுகப்படுத்தினார். இன்றைக்கு பாவத்தில் வாழ்கிற மக்களுக்கு நம்ம மனதுருக்கத்தின் தேவன், நம் மனதுருக்கு, நம்முடைய வாழ்க்கையில் அந்த கம்பேஷன், மனதுருக்கம்
நிறைந்தவர்களாய் அவர்களுக்கு போய் ஏதாவது செய்கிறோமா? இன்னைக்கு அதுதான் இந்த முக்கிய நோக்கம், இந்த பகுதியுடைய முக்கிய கருத்து. ஆக்சுவலாக ஆண்டவர் மனந்திருக்கிற மாதிரி நான் மனந்திருக்கணும். ஐ ஷுட் ஹேவ் கம்பேஷன் ஓவர் பீப்புள். இல்லை, இன்னைக்கு நான் போகிற இடங்களில், நான் ஆஃபீஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனை இருக்குது, நிறைய பேர் நிறைய விதமாக சொல்லலாம். ஆனால் கம்பேஷன் சொன்னால் எங்கேயுமே இல்லை. இன்னைக்கு பிலீவர்ஸ் மத்தியிலும் அந்த கம்பேஷனேட் இல்லை. எல்லார் மத்தியிலும் ஒரு வித்தியாசமான ஒரு வாழ்க்கை, எரிஞ்சு விழுகிற வாழ்க்கை. இல்லை, எது கேட்டாலும் எரிச்சல் வருகிற ஒரு அன்பின் காரியம் காணப்படுகல. குடும்பத்திலையும் சரி, வெளியும் சரி, நிறைய இடங்கள் இப்படி தான் இருக்குது. இதற்காக நம்ம ஜெபிக்கணும் பிரியமானவர்களே. அதுதான் இங்கே மனதுருக்கின் தேவன் மனதுருகி கையை நீட்டி அவனை தொட்டு அவனுக்கு சுகப்படுத்துகிறார். இன்றைக்கு நம்ம மற்றவர்கள் மீது மனதுருக்கமாக இருக்கிறோமா? அதற்கு தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். மூன்றாவது, அவரை நோக்கி இதை ஒருவருக்கும் சொல்லாதபடி எச்சரிக்கையாரு. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் சொல்கிற வசனங்களுக்கு, வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படுகிறனா? இந்த மாலை வேளையில் அது மட்டும் இல்லை, ஆண்டவர் செய்த நன்மை நான் மற்றவர்களோட பகிர்ந்து கொள்கிறானா? ஆண்டவர் பற்றி, ஆண்டவர் இப்படிப்பட்ட தேவன் எனக்கு ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார், சந்தோஷ சமாதானத்தை கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் ஆசீர்வாதம்னா நம்மளுடைய வாழ்க்கையில் மெட்டீரியல் பிளெஸ்ஸிங் மட்டும் இல்லை, பீஸ் ஆஃப் மைண்ட் இருக்கு பாருங்க, சமாதானம், சந்தோஷம் வாழ்க்கையில். தட் இஸ் மோர் தென் எனிதிங் எல்ஸ். மெட்டீரியல் பிளெஸ்ஸிங் இட்ஸ் நாட் அ பிளெஸ்ஸிங். மெட்டீரியல் பிளெஸ்ஸிங் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லாம் சுகம், சொத்து சுகம், காரு, வீடு, பங்களா, எல்லா காரியம் இருக்கும்னா அது இட்ஸ் நாட் அ பிளெஸ்ஸிங். இட்ஸ் காட்ஸ் பிளெஸ்ஸிங் ஒன் வே. பட் அதே சேம் டைம் பார்க்கும்பொழுது ஆண்டவர் கொடுக்குற சமாதானம். இன்னைக்கு நிறைய பேர் வாழ்க்கையில் எல்லாம் இருந்து சமாதானம் இல்லைன்னா வேஸ்ட்டில். இன்னைக்கு ஆண்டோடைய சமாதானம் எனக்கு வேணும்னா இன்னைக்கு நான் போய் மற்றவங்கள்ட்ட ஆண்டவர் செய்த நன்மையை நான் பகிர்ந்து கொள்ளணும். பகிர்ந்து கொள்ளும் பொழுது ஆண்டவர் இன்னும் சந்தோஷனால, சமாதானத்தினால நான் என்னை நிரப்புகிற தேவனாய் காணப்படுகிறான். அதனால இந்த மாலை வேளையில் நம்ம ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்தவர்களாய் சில நிமிஷம் இந்த வசனங்களை பார்த்தோம். இருக்கிறவனமாய் நாம் கண்ணில் மூடி, ஆண்டவரே என்னோட பேசினீர்,